Tiergeschichten. Wählen Sie einen Text und lesen Sie ihn. Welche Überschrift passt? ஸோ ரெண்டுமே ஒரே ஸ்டோரி தான், ஆனால் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் லாங்குவேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க எடுத்துட்ட ஸ்டைல். இது ரெண்டுமே ஏதாவது ஒன்று படிச்சுட்டு என்ன டைட்டில் மேட்ச் ஆகுதுன்னு போடணும். வெல்ஷா ஊபர் ஷிஃப்ட் பாஸ்ட் அண்ட் தீஸ் அண்ட் டெக்ஸ்ட் டிஜிட்டலைஸ்ட். படிங்க. ஸோ மீனிங் எதாவது தெரிஞ்சுதா? A few years ago, for ein paar Tagen, ein paar Jahren அப்படின்னா few years ago, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ad கொடுத்துருக்காங்க. We are urgently looking for a good dog for our sheep அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் வந்து கெசையன் அவங்க படிச்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க. சரிங்களா? அவங்க போடல, அவங்க அந்த மாதிரி ஆட் ஒன்று பார்த்துருக்காங்க. Am Abend hat mit seiner Frau Ilse geredet, ob das vielleicht ein guter Platz for ihren Hund Pero ist. அவர் வந்து அவங்க வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நம்ம டாக் பெரோக்கு வந்து அது ஒரு நல்ல பிளேஸாக இருக்கலாம், மேபி அவங்க கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பெரோ வார் நெம்லிஷ் கேன் அலைன். ஸோ பெரோ வந்து தனியாக இருக்கிறதுக்கு வந்து இஷ்டப்படும். Ein paar Tagen später sind sie nach Waldsee gefahren und haben den Bauernhof angesehen. அவங்க ஆட் கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்க பிளேஸ்க்கு போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. Sie wollten sicher sein, dass ihr Hund ein schönes neues Zuhause bekommt. அவங்க வந்து ஷுவராக இது ஒரு நல்ல பிளேஸா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புது பிளேஸு நல்லா இருக்குமா டாகுக்கு அப்படின்னு போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்துருக்காங்க. ஸோ Pero hat sich sofort wohl gefühlt und ist dort geblieben. ஸோ அது பெரோ வந்து அங்கே பிடிச்சது, அங்கே இருக்க ஆரம்பிச்சது. Aber nach keinem Monat war plötzlich weg. ஸோ 1 month கழிச்சு பார்த்தா அது காணும். Der neue Besitzer war sehr besorgt und hat bei den Nichols angerufen.
ஸோ அந்த புது ஓனர் என்ன பண்ணிருக்காரு, இவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த டாக் எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Als Jens Nichols zwei Wochen später zu seinen Schafen gegangen ist, war Perro da und sehr dünn. ஸோ ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு மறுபடியும் இவர் வந்து இந்த நியூஸ் கேட்டால் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு சரி அந்த ஷீப் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து பெரோ இருக்கு. 2 வீக்ஸ் லேட்டர் அந்த பெரோ வந்து ரொம்ப ஒல்லியாயிடுச்சு, ஜேர் டுன் தின் ஆயிடுச்சு. ஏர் கான்டே எஸ் ஃபாஸ்ட் நிக் க்ளௌபன். ஸோ கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி இருந்தது. பெரோ இஸ் 10 14 Tagen den ganzen Weg zurückgelaufen. பெரோ என்ன பண்ணிருக்கு, 14 days, இந்த நியூஸ் கேட்டால் 14 days எங்க கிட்ட வந்திருக்கு. ஸோ 14 daysல அது திருப்பி ரிட்டர்ன் ஆயிருக்கு. Der kurzesten Weg ist so mindestens 320 Kilometer lang. ஷார்ட்டஸ்ட் வே பார்த்தாலே 320 kilometers லாங்காக இருக்குமா. ஸோ வி ஆர் கேவன் நீ மேர் ஐனன் ஹுண்ட் ஹியர். ஸோ நாங்கள் இனிமேல் இந்த டாகை யாருக்கும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கல் சொல்கிறாரு. உண்டியர் மன் ஸ்டிம்ஸு. ஸோ அந்த அவங்க வைஃப் சொல்கிறாங்க. ஸோ நிக்கலும் கூட ஓகே கரெக்ட் அப்படின்னு அக்ரி பண்ணுறாரு. சேம் அதே தான். ஸோ பட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சும்மா படிங்க, உங்களுக்கு தெரியும். அவங்க வெளியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அலைன். ஸோ சேம் டெக்ஸ்ட் தான், பட் டிஃப்ரெண்ட் இது கொடுத்துருக்காங்க, ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக எது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெக்ஸ்ட் ஏ அண்ட் டெக்ஸ்ட் பி. ஸோ பிகினண்ட் இஸ் ஆட்ஸ் உண்டர்ஷீட்லிஷ். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, டெக்ஸ்ட் ஏவா டெக்ஸ்ட் பின்னான்னு மார்க் பண்ணோம். கிஃப்டர்ஸ் ஆஃப் நேபன்சாட்ஸ். நிறைய நேபன்சாட்ஸ். நேபன்சாட்ஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறது, சபார்டினேட் கிளாஸ் இருக்கிற மாதிரி எங்கே இருக்கு. ஸோ அது வந்து நேபன்சாட்ஸ் எல்லாமே வந்து தஸ்ஸு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து டெக்ஸ்ட் ஆல இருக்கு. கிஃப்ட் இஸ் வாட்டர், வி, டன், ஸ்பேட்டர், பிளாட்ஸ்லிஷ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எந்த டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஆல. ஓகே. கிஃப்ட் இஸ் ஃபீல் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் வந்து ஓகே ஆல தான் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட். Lesen Sie die Textanfang, wie geht die Geschichte weiter. ஸோ இது வந்து புதுசாக அவங்க ஒரு பாதி டெக்ஸ்ட் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது ஸ்டோரி இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரிகியரன் Sie Ihre Texte selbst. நீங்களாவே எழுதிட்டு நீங்களே கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.
ஸ்டோரி எதை பற்றி இருக்குன்னு பார்க்க போயிருந்தோம். Okay, wir wohnen in einem schönen Altbau in Driften Stockwerk. அதாவது we are living in a beautiful old building house. இந்த third floorல இருக்கிறோம் அப்படின்றாங்க. In der Wohnung neben left Frau Netzer. ஸோ பக்கத்து அப்பார்ட்மெண்ட் நெக்ஸ்ட் டோர்ல வந்து Frau Netzer இருக்கிறாங்க. Am Wochenende waren wir weg, deshalb ist Frau Netzer in unsere Wohnung gegangen und wollte unsere dicke Katze Leni futtern. ஸோ அவங்க என்ன பண்ணிருந்தாங்க, நெட்சர் வந்து அவங்க இவங்க வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க வீக்கெண்டில். இவங்க நெட்சர் வந்து அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கேட்டை வந்து ஃபீட் பண்ணலான்னு போயிருக்காங்க. Als sie die Wohnungstür aufgemacht hat, ist Lenny blitzschnell weggelaufen. ஸோ அது டோர் ஓப்பன் பண்ண உடனே அது ஒரு லைட்டிங் மாதிரி போயிடு, அது ஓடிடும், அந்த கேட் ஓடிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி கண்டினியூ பண்ணுறீங்கன்றது தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஸோ இதோட உங்களுக்கு 10th லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? VD Zeit vergeht. VD Zeit vergeht அப்படின்னா how the time flies. டைம் அப்படியே ஓடுது இல்லைங்களா, நாட்கள் அப்படியே போயிட்டே இருக்கா, ஃபாஸ்ட்டாக ஓடுதா. இப்போ தான் ஸ்கூல் முடித்த மாதிரி இருந்திருக்கோம், அதுக்கப்புறமா காலேஜ் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், எல்லாம் கடகடன்னு முடியுது இல்லையா. ஸோ அதுதான் VD Zeit vergeht. So sehen Sie die Bilder und beschreiben Sie das Leben von Michael Klein. ஸோ மைக்கேல் கிளைனோட லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 1 இயராக இருக்கும்போது இங்கே வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்றது. ஒன்று வைக்கணும்னு பார்த்தா வரல. ஓகே, ஸோ இதில் என்னன்னா இந்த பிக்சரை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்றது. அல்ஸ் மிட் ஐனம் யார் 1 இயராக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு. Mit einem Jahr hat Michael die meiste Zeit gespielt, so playing. Most of the time he is playing. Oder geschlafen. ஸோ 1 இயராக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க, விளையாடுறது, தூங்குறது, சாப்பிட்றது, இதே தான். மிட் சேம் யாரை 10 இயர்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க. ஸோ விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது. மிட் ஃப்ரெண்ட் அண்ட் சுசாமன் ஜைன். அப்புறம் மிட் ஜீவன் யாரன் என்ன பண்ணியிருக்காரு, ஜூ ஐனம் கான்சர்ட் கேம். ஸோ அதுக்கப்புறமா ஜுவன்சிக் யாரன் இது என்ன பண்ணியிருக்காரு. 22 இயர்ஸ்ல மியூசிக் பார்க்கறனா இல்லையே. Verizon. So touring, Verizon. So Fear and Dreißig யாரை வந்து
Seit mit der Family verbringen. Verbringen. 69 Jahre வந்து Musik machen. Musik machen. இது நான் 69 இயர்ஸ் 47 இயர்ஸ் வந்து zu Arbeit gehen. Okay. So, மைக்கேல் கிளைன் erzählt seinem Enkel von seinem Leben. ஸோ மைக்கேல் கிளைன் வந்து அவரோட கிராண்ட் சன்னுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சின்ன வயசுலேருந்து அவர் என்னென்ன பண்ணாருன்றது 10 இயர்ஸ் இருக்கும்போது 17 இயர்ஸ் இது. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் இங்கே போடணும். ஸோ 10 இயர்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணாரு? Der Mutter
Der Mutter bei der Arbeit. இது கேட்டிங்களா? Bei der Arbeit im Kiosk. ஒரு குட்டி ஷாப்ல வந்து அவங்க அம்மா கடை வச்சிருந்தாங்கன்னா அதுல வந்து அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. ஹெல்பன். அப்புறம் மிட் ஃப்ராய்டன் வெளியில இருக்குது. ஃப்ராய்டன் draußen. Sein und spielen. Okay. 17 years இருக்கும்போது மியூசிக். மியூசிக் என்ன மியூசிக் என்ன பேண்ட் மெயின் அவர் சொன்னது பீட்டில்ஸ். அப்புறம் பீட்டில்ஸ் கான்சர்ட் போகிறது. பீட்டில்ஸ் கான்சர்ட். பீட்டில்ஸ் கான்சர்ட். அப்புறம் அப்புறம் மேரேஜ் ஹைராட். ஸோ 34 இயர்ஸ்ல அது கேட்டிங்களா? அப்புறம் ஆர்பைட். கடைசியில தான் கிட்டார். கிட்டார் ஸ்பீலன். ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறமா welche Aktivitäten sind Ihrer Meinung nach typisch für diese Phasen? ஸோ ஸ்கூல் டைமில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஹவுஸ் ஆஃப் கார்பன், ஹோம் ஒர்க் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்புறம் ட்ரைனிங் ஸ்டூடியம் அந்த மாதிரி இருக்கும்போது படிக்கிறது, இல்லை லைப்ரரி போகிறது, அந்த மாதிரி. ப்ரொஃபஷன் வரும்போது என்ன இருக்கும் நம்மளுக்கு? கரியரை மாக்கன். அப்புறம் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு? ஆமாம், ஸ்ட்ரெஸ் ஹாப்பன். இதுலயே நீங்கள் என்ன பண்ணணும்னா உண்டர்ஸ்டுண்டன். உண்டர்ஸ்டுண்டன்னா உண்டர்ஸ்டுண்டன் தெரியலையா? உண்டர்ஸ்டுண்டன் மாக்கன். வெறும் ப்ரொஃபஷன்ல சொல்றாங்க. உண்டர்ஸ்டுண்டன் மாக்கன் அப்படின்னா ஓவர் டைம், ஓடி பண்ணுவாங்க இல்லைங்களா? ஓவர் டைம். ஓகே, நெக்ஸ்ட். அதுக்கப்புறமா நம்ம பேரண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னா என்னவா இருக்கும்? to worry about Sorgen haben. worry பண்ணுவோம் இல்லைங்களா?
என் பசங்களை பார்த்துக்கிறது. ஜிஷ் ஸோ அவங்கள டேக் கேர் பண்ணுறது. உண்டு ஸ்பீலன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஓகே. இவன் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஸோ ஆஃப் என்கிலன் ஆஃப் பர்சன். இதுதான் டேக்கிங் கேர் ஆஃப் கிராண்ட் சில்ட்ரன். அப்புறம் ஃபீல் சைட் ஹாபன் டைம் இருக்கும்ல, இருக்குமான்னு டவுட் இல்லை. ஃபீல் சைட் ஹாபன் முடிஞ்சா ஊரை சுற்றி பார்க்கலாம். ரைசன் மார்க்கெட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதை பற்றி தான் பேச சொல்லியிருக்காங்க. ஓமிட் பிரிங்கன் சிடி மைஸ்டர் சைட் அம் ஒர்க் டாக் und am Wochenende. ஸோ ஒர்க்கிங் டேவும் ஒர்க் டேலையும் ஒர்க் வீக்கெண்ட்லேயும் நீங்கள் எந்த ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஸோ von Montag bis Freitag arbeite. jeden Tag circa 9 Stunden. ஸோ எவ்ரிடே வந்து 9 hours ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றாங்க. abends kann ich meistens zu Hause. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? எவ்ரிடே என்ன பண்ணுவீங்க? Arbeit. So jeden Tag von Montag bis Freitag arbeitest du jeden Tag? Wie viele Uhr arbeitest du jeden Tag? தெரியலையா? How many hours are you working per day? Wie viele Stunden arbeitest du jeden Tag? Ich arbeite jeden Tag. இது எப்படியே சொல்லலாம். Von Montag bis Freitag arbeite ich jeden Tag circa எத்தனை hours? 9 hours 8 hours எத்தனை hours ஒர்க் பண்றீங்க? Hause ஆர்டர் ட்ரிப்ஸ் டூ ஃப்ரைண்டர். ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்களா? ட்ரிப்ஸ் டூ ஃப்ரைண்டர். zu Hause und du lernst Deutsch. Lernst du Deutsch zu Hause? Lernst du Deutsch zu Hause? Ja, ich lerne. Okay. Wie viele Uhr lernst du Deutsch? Wie viele Stunden lernst du Deutsch jeden Tag? 2 Stunden. Oh, okay, gut. Next போலாம். Ich hatte gern mehr Zeit. இது வந்து என்னன்னா, எனக்கு நிறைய டைம் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நம்மளோட விஷயம் சொல்லுவோமா? நிறைய டைம் இருந்திருந்தா இப்படி பண்ணியிருப்பேன், அப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றது தான் இது. ஓரன்சி வாஸ் மார்க்கண்டி பர்சன் அண்ட் பெரோஃப்ளிஷ். ஸோ எங்கள் ப்ரொஃபஷ்னலாக என்ன பண்ணுறாங்க? வரும் ஹாபன்சி ஜோ வேனிக் சைட் வை தே ஹேவ் ஒன்லி லெஸ் டைம். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ ஆண்டோனியா வந்து பெருஃப் கிராங்கன்ஸ்வெஸ்டர் வேனிக் சைட் ஃபார் என்ன சொல்கிறது, எதுக்கு லெஸ் டைமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்றதை நீங்கள் மார்க் பண்ணணும்.
ஓகே, இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க ப்ரொஃபஷன் வந்து Krankenschwester. So arbeitet one arbeitet sie arbeitet auf nachts und am Wochenende. So நைட்லயும் வீக்கெண்ட்லயும் ஒர்க் பண்றாங்க. Und sie hat 3 Kinder. 3 பசங்க இருக்கிறாங்க. ஓகேங்க. ஓகே. ம். இவ்வளோ எடுத்துன்னு சொல்றேன். ஸோ இவர் என்ன ப்ரொஃபஷன், ஹார்ட் அண்ட் ஐகனிஸ் கெஷெஃப்ட். ஸோ ஓன் ஷாப் இருக்கு. ஸோ எல்லாமே அவர் தான் பண்ணணும். மார்க் தஸ் ஃபாஸ்ட் அலைன் ஃபர்காஃபன் உன் பீரோ ஆர்பைட். ஸோ ஃபர்காஃபன் சேல்ஸ் எல்லாம் பண்ணுறதும், கடைசியில் ரிசிப்ட்ஸ் பில்ஸ் அதெல்லாம் செக் பண்ணி எவ்வளோ சேல் ஆயிருக்கு, என்ன அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுறதும் இவர் தான். ஸோ எர் ஹாட் நுவர் ஜோன்டாக் ஃப்ரை அண்ட் தென் அம்சோன். அது வந்து அன்னைக்கு கூட அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக டயர்ட் ஆயிடுறாரு. ஏர்ஃபியூல்ட் சேர் மியூடர். ஸோ ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. ஸோ எங்கேயும் போகல. ஸோ இவங்க யார், சஸ்கியா லாரன்ஸ் வந்து ஸ்டூடெண்டின். Und sie arbeitet in einem bureau இல்லைங்களா, ஒர்க் பண்ணுறாங்க. ஹல்ப் டாக்ஸ்னா ஹாஃப் டே ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் த ஆஃபீஸ். ஸோ ஃபுல்லாக யூனிவர்சிட்டியில் இருக்கிறதும் ஆஃபீஸ் போகிறது இதே மாதிரி தான். உங்களுக்கு கேட்குதா? மா நீங்கள் இதை மறுபடியும் ரீஜாயின் பண்ணுங்கம்மா, அப்போ கேட்கும். ஓகே. ஹோரன்சி நான் கைன்மால். ஸோ இவங்க வந்து வேர் ஹேட் தீஸ் உன்ஷர். யார் இது விஷ் பண்றாங்கன்னு. ஊட கேன் ஆஃப்டர் ஃபெரைசன். 3 பேர்ல யார் சொன்னா? சஸ்கியா லாரன்ஸ். கரெக்ட். ஓகே, அடுத்தது வேற கேன் ஸ்போர்ட்லிஷர். அப்புறம் ஹாட்ட கேன் மேர் சைட் ஃபார் ஹாபிஸ். ஊட கேன் மேர் லேசன். அவங்க ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது hatte gern einen Hund. Wäre gern mehr mit Freunden zusammen. Correct.
ஸோ இது வந்து அவங்களுக்கு என்னன்னா அவங்க விஷ் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த மாதிரி டைம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு விஷை பற்றி சொல்லணும்னா இது இந்த வேர்ட் யூஸ் பண்ணணும் ஷாட்ட மேர்கன் எனக்கு ரொம்ப டைம் இருந்திருந்தா அப்படின்னு சொல்றதுக்கு விஷ சொல்றதுக்கு இது ஒரு நிமிஷம் We feel present wurden gern mehr mit der Family und Freunden unternehmen. எத்தனை பேர் வந்து would like to spend more time with family and friends அப்படின்னு இந்த ஒரு கொஸ்டின் இருக்கா. இன்னொரு கொஸ்டின் என்ன ஃபார்ம் பண்ணலாம்னா we feel present how many percentage அப்படின்னு சொல்றதுக்கு we feel present. அப்போ wurden woodக்கு wurden mehr Sport machen mehr Sport machen. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். அப்புறமா இன்னொரு கொஷின் நேச்சர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நேச்சர்ல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படி கேட்கலாம். we feel present வேரன் வந்து உருடன் வந்து பண்றதுக்காக சொல்லுவாங்க would like to do அந்த மாதிரி. வேற வந்து அங்க இருக்குது நேச்சர்ல இருக்குது என்ஜாய் பண்றது நேச்சரோடவே இருக்குது. மேர் இன்டர்நேச்சுரல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எத்தனை பேர் வந்து ரைசன் மேர் ரைசன் இருக்கு இல்லைங்களா. we feel present wurden yes mehr reisen. ஸோ இது ஃபுல்லாகவே கொஷின்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்ட்டு. ஓகே இது வந்து நாளைக்கு கண்டினியூ பண்றேன் உங்களுக்கு சரிங்களா. நாளைக்கு கிடையாது.